என் எஜமானி காவேரி தனது 2 மாத மகனுக்கு டப்பா பாலை கொடுத்து வந்தார். ஆனால் அவருடைய மகன் எப்போதும் நோய்வாய்ப்பட்டே இருந்தான். குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம் என்று மருத்துவர் கூறினார். ஆனால் காவேரி தன் மகனுக்கு தாய்ப்பால் கொடுக்கவில்லை. எஜமானன் என்னிடம், கமலா, நான் உனக்கு 40,000 தருவேன். நீ என் மகனுக்கு பால் புகட்டு என்றார். 40,000 கேட்டதும் நான் ஒப்புக்கொண்டேன். காவேரியின் குழந்தைக்கு நான் மகிழ்ச்சியுடன் பால் புகட்டினேன். ஆனால் நான் குழந்தைக்கு பால் புகட்டும் போதெல்லாம் சஞ்சய் என் தலைக்கு மேல் நின்று குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. ஆனால் 40,000 கிடைப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒருமுறை நள்ளிரவில் நான் குழந்தைக்கு பால் புகட்ட சென்றேன். குழந்தைக்கு பால் புகட்ட ஆரம்பித்த உடனேயே எஜமானன் வந்துவிட்டார். நான் துகிலடைத்து விட்டேன். என் பெயர் கமலா. என் கணவர் ஷயாமின் சம்பளம் மிக குறைவாக இருந்தது. குடும்பம் நடத்துவது கடினமாக இருந்தது. என் 8 மாத மகனின் கிழிந்த ஆடைகளை பார்த்து எனக்கு அழுகை வரும். என்னிடம் சாப்பிடக்கூட பணம் இல்லை. ஒரு நாள் என் பக்கத்து வீட்டு பெண் லலிதா என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள். அதை கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன். ஷயாம் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றியது. லலிதா சொன்னாள், தனக்கு தெரிந்த சிலர் ஒரு பெண்ணை தேடுகிறார்கள். அவர்கள் குழந்தைக்கு செவிலியராகவும் குழந்தையை வளர்க்கவும் தாய்ப்பால் கொடுக்கவும் கூடிய ஒருவரை தேடுகிறார்கள் என்றார். லலிதா சொன்னாள், அவர் மிகவும் பணக்காரர். ஆனால் அவருடைய மனைவி தனது 2 மாத மகனுக்கு பால் கொடுப்பதில்லை. டப்பா பாலை மட்டுமே கொடுக்கிறாள். அதனால் அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டே இருக்கிறான். அந்த மனிதர் தனது மகனை மிகவும் நேசிக்கிறார். நான் அவருடைய மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அவருடைய மகன் ஆரோக்கியமாகி விடுவான். அவர் எனக்கு நல்ல விலை கொடுப்பார். ஷயாம் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று நான் சொன்னேன். லலிதா சொன்னாள், முதலில் என்னுடன் வா. இந்த வேலைக்கு எவ்வளவு பணம் தருவார்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள். பணம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக ஷயாம் மறுக்க மாட்டார். உனக்கு பணம் தேவைதானே? அவர்கள் உனக்கு நல்ல உணவு கொடுப்பார்கள். அதனால் நீ அவர்களின் என் மகன் என் மிகப்பெரிய பலவீனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்டேன், நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியும்? அவர் பதிலளித்தார், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் அவ்வளவு கொடுப்பேன். பணம் கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னிடம் எல்லாம் இருக்கிறது. என் மகன் மட்டும் குணமாக வேண்டும். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அவர் எனக்கு மாதத்திற்கு 40,000 கொடுக்க சொன்னார். இதைக் கேட்டதும் என் கண்கள் வியப்பில் விரிந்தன. இது என் தேவைக்கு அதிகமாக இருந்த பணம். நான் சொன்னேன், யோசித்துவிட்டு என் கணவரிடம் பேசி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பிறகு நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். நான் என் கணவரிடம் சொன்னபோது முதலில் அமைதியாக இருந்தார். ஆனால் சிறிது வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அடுத்த நாள் நான் கோவிந்தபுரியில் உள்ள அந்த பங்களாவுக்கு சென்றபோது அஜய் வீட்டிலேயே இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் தன் மகனை என்னிடம் கொடுத்தார். இன்று நீ நாள் முழுவதும் இங்கேயே இருக்க வேண்டும். இரவு 10 மணிக்கு மேல் நீ போகலாம் என்றார். என் மகனையும் கூட அழைத்து வந்திருந்தேன். நான் ஒரு வேலைக்கார பெண்ணான கீதாவுடன் வேறு அறைக்கு சென்றேன். அந்த அறை அந்த குழந்தைக்காகவே தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. ஒருவேளை அதற்கு மிகவும் பசியாக இருந்திருக்க வேண்டும். அதன் நிலையை பார்த்து என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நானும் ஒரு தாய்தானே, எனக்கு அதன் மீது இரக்கம் ஏற்பட்டது. நான் அதை அணைத்து அமைதியாக்கினேன். ஆனால் அந்த குழந்தை என் மடியில் இருப்பதைக் கண்ட என் மகன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். என் மகனின் உரிமையில் நான் இன்னொருவரை சேர்த்துக் கொண்டிருந்தேன். உரை தொடர்ந்து அதேபோல் சரியான நிறுத்தற்குறிகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது.